மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி. இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். அதனால் இன்றைக்கி காலையில் சதுர்தசி திதி வந்து 7:45. இன்றைக்கி 7:45 காலையில் பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருது. நாளைக்கு வந்து 7:20 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் கிரிவலம் போகிறவங்க எப்போ வேணால் போகலாம். இன்றைக்கி காலையிலேயே ஆரம்பிச்சிடுது பௌர்ணமி திதி. அதனால் நீங்கள் கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க போவாங்க. அதனால் நீங்கள் போங்க. பௌர்ணமி பூஜையும் இப்போ காலையில் 7:45 மேலே நீங்கள் செய்யலாம். பௌர்ணமி திதி வந்துடுது. அதே மாதிரி ஈவினிங் வந்து சத்யநாராயண பூஜை நடக்கும். அதுக்கும் நீங்கள் வீட்டிலே கூட செய்யலாம், இல்லை அது செய்கிற இடத்துல போய் கலந்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள். ரொம்ப 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 நல்ல நாள் வந்து. அதே மாதிரி இன்றைக்கு வந்து ராகுகால விளக்கு போடுறவங்களும் இருக்காங்க, 10 to 12. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இது ராகுகாலத்தில் 10 to 12 காலையில், ஞாயிற்றுக்கிழமை வந்து 4 to 6. அது வந்து விளக்கு போடுறவங்க எலுமிச்சை தீபம் போடுவாங்க துர்க்கைக்கு. அப்படி இல்லைனாலும் விளக்கில் நீங்கள் இது பண்ணலாம். சதுர்தசி திதி காலை ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை 21/6/2024. இன்றைக்கு வந்து உலக யோகா தினம். இப்போ வந்து யோகா செய்கிறது வந்து எல்லாருமே செய்கிறாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் செய்யுங்க யோகா தினம். குரோதி வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி சதுர்தசி திதி காலை 7:40. அதற்கு பிறகு பௌர்ணமி திதி, தியாஜிதம், மரண யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம், பௌச்சிய மண்பாதி பௌர்ணமி. இன்னைக்கு வந்து பௌச்சிய மண்பாதி பௌர்ணமி. திருவண்ணாமலை கிரிவலம், அருணாச்சலேஸ்வரர் எல்லாருமே கிரிவலம் செய்வாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் செய்யும் நாள் வந்து இன்னைக்கு. சூரிய உதயம் வந்து காலையில் 5:54. மிதுன நாளிகை வந்து 4:19. திதி வந்து பௌர்ணமி திதி. நல்ல நேரம் என்கின்றது 9:30 to 10, மாலை 4:30 to 5:30. சாத்தியம் என்று நம்புவர்களுக்கே எதுவும் சாத்தியமாகும். நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சோன்னாவே அது முடியும். சாத்தியம் என்று நம்புவர்களுக்கே எதுவும் சாத்தியமாகும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, மாலை 6:30 to 7:30. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. சந்திராஷ்டமம் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம். அஸ்வினிக்கும் பரணிக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்கள். மேஷம் வெற்றி, ரிஷபம் தனம், மிதுனம் வரவு, கடகம் செலவு, சிம்மம் பக்தி, கன்னி சோர்வு, துலாம் சாதனை, விருச்சிகம் புகழ், தனுசு சிந்தனை, மகரம் பிரம்மை, கும்பம் திறமை, மீனம் அசதி. இன்றைக்கு வந்து உலக யோகா தினம். இன்று உலக யோகா தினம். யோகா செய்கிறவங்க எல்லாருமே இப்பெல்லாம் செய்கிறாங்க யோகா. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. நாளை காலையில் பௌர்ணமி 7:20 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. நாளைய விசேஷங்கள். இடைவிடாத பிரார்த்தனைகள் இறைவனின் காதில் தவறாது விழுமா. இடைவிடாத பிரார்த்தனைகள் வந்து கடவுளின் காதில் தவறாமல் விழுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நாம் பௌச்சய மண்பாதி வடசாவித்திரி விரதம், பௌர்ணமி பூஜை, சேஷ்டாபிஷேகம் இன்னைக்கு.
சேஷ்டாபிஷேகம். அதே மாதிரி நாம் இன்றைக்கி முக்கியமான ஒரு இது வந்து பௌர்ணமியில் வந்து கிரிவலம் போகிறவங்க போவாங்க. இன்றைக்கி காலையிலே ஆரம்பிச்சிருது. அதனால் எப்போ வேணால் கிரிவலம் போகலாம். நைட்டும் போகலாம், பகலும் போகலாம், எப்போ வேணால் கிரிவலம் போகலாம். கிரிவலம் போகிறதுக்கெல்லாம் நாளே இது தேவையில்லை. அதனால் வந்து திருமண தடை நீக்கிறோங்கிறவங்களுக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்மளோட பிரார்த்தனைகளை செய்துட்டு வந்தோன்னா இறைவனின் காதில் தவறாமல் விழுங்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பௌர்ணமியினோட வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள். வந்து 10 to 12 ராகலாம். அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்லேயே கூட நீங்கள் விளக்கேற்றி எலுமிச்சப்பழ தீபம் போடுவாங்க. எலுமிச்சப்பழ தீபம் போடுறது வந்து ரொம்ப செல்வாக்கு தரும். நீங்கள் வந்து செய்யுங்க. உங்களுக்கு பிடித்த எல்லா தெய்வமுமே ஒன்று தான். இன்றைக்கி ரொம்ப நிறைந்த ஒரு நாள். அதனால் வந்து வெள்ளிக்கிழமை வர்றதுனால நீங்கள் இன்றைக்கி வந்து பௌர்ணமியும் சேர்ந்து வருது. சாயங்காலம் வந்து சத்யநாராயண பூஜை செய்வாங்க. அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் இதை நீங்கள் இது பண்ணுங்கள். வந்து செய்யுங்க. அம்மனுக்கு வந்து உங்களால் முடிந்தால் பூ வாங்கிக்கலாம். அப்படின்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. நம்ம வந்து செய்யுங்க. நாளைக்கு வந்து காலையில் வரைக்குமே பௌர்ணமி இருக்குது. இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து நாளைக்கு காலையில் வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. அதே மாதிரி நான் மந்திரங்களை பற்றி சொன்னேன். வேத மந்திரங்கள் வீட்டில் ஒழுக்க செல்வ மழை பொழியும். வேதங்கள் நம்ம வந்து சமஸ்கிருதத்துலேயோ டிவியிலெல்லாம் போடுறாங்க. எல்லா இதுவும் போடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து செய்யுங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி ஒரு நிறைந்த நாள் எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பிங்க. ஒரு சங்கல்பம் செய்துக்கிட்டு நாம் வந்து தொடர்ந்து ஒரு 12 கால் மண்டலம் செய்தோன்னா நிச்சயம் நம்ம நினச்ச காரியம் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கோ வீடு வாகனம் எல்லாமே இது பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் வந்து சொல்ல முடியல. அதே மாதிரி என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். மழையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே மழை மோடம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசியான வீட்டு வாசல் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம், சிம்மம், தனுசு ராசிகளுக்கு கிழக்கு வாசல் பார்த்த வீடு. மேஷம், சிம்மம், தனுசு ராசிகளுக்கு கிழக்கு வாசல் பார்த்த வீடு. ரிஷபம், கன்னி, மகரம் ராசிகளுக்கு தெற்கு பார்த்த வாசல் வீடு. ரிஷபம், கன்னி, மகரம் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு. மிதுனம், துலாம், கும்பம் ராசிகளுக்கு மேற்கு வாசல் பார்த்த வீடு. மிதுனம், துலாம், கும்பராசிகளுக்கு மேற்கு வாசல் பார்த்த வீடு. கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு வடக்கு வாசல் பார்த்த வீடு ராசியான வாசல் வீடு. அதே மாதிரி எங்கள் குருநாதர், நாங்கள் ஜாதகத்துக்கிட்ட குருநாதர் வந்து லக்னத்துக்கு 4ஆம் வீடும் ராசிக்கு 4ஆம் வீடும் உள்ள இது அதில் எழுதியிருக்கும். நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ராசி கட்டத்தில் எடுத்தோம்னாவே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு என்னென்ன ராசிக்கு எந்தெந்த வீடுன்னு நம்ம குறிச்சிருப்போம். அதனால் வந்து லக்னத்துக்கு உங்களுக்கு 4ஆம் வீடு, ராசிக்கு 4ஆம் வீடு உங்களுக்கு வந்து சரியான ஒரு இது. எல்லாருமே மேக்சிமம் கிழக்கு, வடக்கு வாசல் எல்லாருக்கும் ஒத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இது ஏன்னா தெற்கு வாசலும் மேற்கு வாசலும் வேணாம்பாங்க மேக்சிமம். இருந்தாலும் அவங்கவுங்க ராசிகளுக்கு உண்டானது. உங்களுக்கு என்ன இதுவோ அதை இது பண்ணுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக இன்னைக்கு பௌர்ணமி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நேரமாக வந்து உங்களுக்கு பதிவு கொடுத்துருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரனுக்குரிய நாள். நான் நேற்றே பதிவில் கொடுத்துருக்கேன். ஆடம்பரம்னாவே அவர் தான். காலையில் 6 to 7 வெள்ளிக்கிழமை நீங்கள் விளக்கேற்றி வெள்ளை மொச்சை வச்சு நீங்கள் இது பண்ணாலும் ரொம்ப நல்லது. அவருக்குரிய மந்திரம் அவரை நினைத்தாலே நீங்கள் வந்து நல்ல இது கிடைக்கும். எந்த ஒரு இதுவுமே ஏறு பொழுதில் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பௌர்ணமி இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து முழு நிலவு அப்படியே வானில் அப்படியே பௌர்ணமி நிலவு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பௌர்ணமி பூஜை நடக்கும். நீங்கள் வீட்டிலையே கூட அந்த பௌர்ணமிக்கு ஒரு நமஸ்காரம். நான் இருபெரும் எந்தவித பிரதிபலனையுமே பார்க்காம கொடுக்குற ஒரு இருபெரும் தெய்வங்கள்னால் அது சூரியன் சந்திரன் தான். நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு அந்த சந்திரனுக்கு ஒரு நமஸ்காரம். டெய்லியுமே சூரியன் சந்திரனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்